யானவரை கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு மனதுள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியாக எங்களுடைய சபைகள், குடும்பங்களுக்குள்ள, ஆலயங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை தேங்க்யூ ஆண்டவரே. நீங்க ஒரு வரம் அல்ல, ஒரு காற்று அல்ல, ஒரு அக்னி அல்ல, நீங்க என்னுடைய வாழ்க்கையின் நபராக இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. We welcome Holy Spirit. ஆவியானவரே எங்க மத்தியில் நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை துண்டம்பட்டியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். Bring the fresh in us, O God. ஆண்டவரே தூய்மையை கொண்டு வரும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். அப்பாவுடைய கருத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. வந்திருக்கிற யாரும் மறுபடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை இந்த மாலை வேளையில வரவேற்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவரோட கிருபை என்றும் உள்ளது. நான் எப்பொழுதுமே சொல்கிற வார்த்தையை மறுபடியாக சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஞானமுள்ள மனுஷன் தன்னுடைய கைகளை எப்பொழுதுமே புஸ்தகத்தையும் பெண்ணை என்ன பண்ணுவாங்க வைத்துக் கொள்வான். Always a smart person or the wise person has a book and a pen and he starts to write it. அவன் எழுத என்ன பண்றாங்க துவங்குகிறான். எந்த மனுஷனும் பிரெயின்ல வச்சுக்க முடியாது. எந்த மனுஷனும் ரொம்ப விஷயத்தை என்ன பண்ண முடியாதுங்க, பிரெயின்ல வச்சுக்க முடியாது. ஆனா ஹார்ட்ல வச்சுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா உடைய இருதயத்தின் பலகையில என்ன பண்ணுங்க எழுதி கொள்ளுங்கன்னு சொல்லி உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ எஸ்ரா 7:10 சொல்கிறதை போல உங்களுடைய இருதயங்களை நீங்கள் பக்குவமாக மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த வசனத்தின் தோராயில நாம் கேட்கிறோம். என்ன பண்ணாங்களா, நம்முடைய இருதயங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஸோ நிறைய வசனங்களுக்கு துவாரமாக நான் கொடுத்துட்டு போகுவேன். பட் நான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்னங்க ஆராய்ந்து பார்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவனை கர்த்தர் கிருபை செய்தார். நேற்று தினமும் காயின் ஆபேலுடைய கதையில ஒரு நுணுக்கத்தை, ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை, இதுவரைக்கும் நாங்க ஜனங்க கேட்காத ஒரு சத்தியத்தை நான் கொடுத்திருப்பேன். இதுவரைக்கும் கேட்கல. இனிமேல் கொடுத்திருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. கொடுத்திருந்தால் ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் வெறும் காணிக்கை என்ற வார்த்தையை வைத்துதான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி இருப்பாங்க. ஆனா அவைகளை காட்டிலும் ரொம்ப பிரம்மாண்டம் சொல்லிதான் நேற்று தினம் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் செய்திருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரப்போகிற நாள் கர்த்தருடைய சித்தமாகில் சபையிலும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுங்க கேட்போம். ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் என்னதுங்க அந்த வாக்கியங்களை நீங்க கேட்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். சோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்னி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் காற்று அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். சோ God is not limited. திருத்துவை தேவத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவது என்னங்க, அவர் 1 2 3. சோ இவரு கடைசியா இருக்கிறாரு இவரு அப்படின்னு இவருடைய கிருத்தியத்தை நீங்க குறைவாக எண்ணாதீர்கள். என்ன பண்ணாதீங்க. Is same as God the Father, is the same as God the Jesus, is same as God himself. என்னதுங்க, பிதாவாகிய தேவனை போலதான் பரிசுத்த ஆவியானவர், குமாரனாகிய தேவனை போலதான் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனாகவே இருக்கிறார். அவர் துவக்கத்திலிருந்து இருக்கிறார், அவர் முடிவிலும் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அவர் தாமே நம்ம இருக்கிறாருங்க, ஆரம்பமாக இருக்கிறார், அவர் முடிவாக இருக்கிறார். அப்போ மூணாவது இடத்துல அவர் வந்திருக்கிறார். நோ, இஸ் a final revelation of the Bible. வேதத்துடைய கடைசி வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவர். இதுக்கு பிறகு ஒரு வெளிப்பாடு அல்ல. என்னங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல. இதுக்கு பிறகு என்ன ஒரு வெளிப்பாடு அல்ல. இஸ் a final என்னங்க வெளிப்பாடு. ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிற கடைசி நபரு. சோ ஃபைனல்னு சொல்லும்போது யாரோ ஒரு நபர் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா என்னங்க நபர் கொண்டு வந்துருவாங்க. நபர்னு சொல்வது யாரு? ஒரு மனுஷியை கொண்டு வந்துருவாங்க. அந்த மனுஷன் என்பது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அவசியம். நீங்க நல்லா மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அவசியம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும்
பாவ மன்னிப்பு. அந்த அம்மா பெற்று எடுத்திருந்தாலும் கூட அந்த அம்மாவும் ஒரு பாவி தான் நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆதாம் இடத்துல வந்த வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சரி, எல்லோருமே குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்னங்க குறை இல்லாதவராக இருந்தார். So people cannot find any sin in him. அவருக்குள்ள பாவத்தை என்ன பண்ண முடியலைங்க, பார்க்க முடியல. அவர் தேவாலயத்துல ஜாட்டி எடுத்து அடிக்கும் போதும் பாவத்தை காண முடியல. நாயின்னு சொல்லி ஒரு இடத்துல அவர் வாசனத்தை சொல்லும் போதும் பாவத்தை என்னங்க நாய் என்ற வார்த்தைன்னா ஏசப்பா பயன்படுத்தினாரா? பிள்ளைகளுடைய உணவை நாய்களுக்கு கொடுக்கலாமா? எங்க மறந்துட்டீங்களா அந்த வசனம் எல்லாம்? என்னங்க இன்னொரு இடத்துல இன்னும் பயங்கரமா திட்டுற. நீங்க மத்திய சுவிசேஷம் 23 எடுத்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப பயங்கரமா திட்டுற. என்னதுங்க, இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வெளியரங்கம் தான் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ஆனா உள்ளதான் பாத்தீங்கன்னா அவன் விபசார கூட்டமாக இருக்கிறாங்கன்னு நான் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறான். சோ நீங்க நல்லா கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற வந்திருக்கிற ஆதாம்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவருடைய ரத்தம் மிக 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 அவசியம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆதாம் துவங்கி கடைசி மனுஷனாக நீங்களும் நானும் வரைக்கும் என்ன இருக்குதுங்க? பாவம் இருக்கிறது. பாவத்தை கழுவ, பாவத்தை சுமக்க தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு மீட்பு ஆக முடியுமாக செய்தார். விசுவாசிக்கிறவங்க நீங்களும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயார் அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல சீடர்களோடு உட்கார்ந்து அவர்களும் பரிசுத்த ஆவியானவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. யாருங்க பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க? இயேசுவின் தாயாரும் கூட என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியானவருக்காக. சோ நீங்க நினைச்சுக்காதீங்க கடைசி வெளிப்பாடுன்றது இயேசுவின் தாயார நீங்க நினைச்சுக்க போறீங்க. ஏன்னா அதுதான் கல்ட்டா மாறிடும். போய் சிலைங்களுக்கு முன்னால் நிக்கிறது, போட்டோ பிடிக்கிறது, அது பிரமாணம் கிடையாது. அது நீங்க ராங்கான ஒரு போஸ்டர்ல நீங்க போய் மாற்றிக்கொள்ளாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தை யாருக்காக ஏளனமாக விடாதீங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய மனசுக்கு ரொம்ப கசப்பா இருக்கும், ஆனா பரலோகத்துக்கு வரும்போது அது இனிமையா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு அது இன்பமா இருந்தா பரலோகத்துக்கு நீங்க வர மாட்டீங்க, அன்னைக்கு அது ரொம்ப கசப்பா இருக்கும். சத்தியம் கசப்பானது. அதுதான் கசப்பான காரியம் அவருடைய நாவுக்கு தந்தார். அவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியல இன்னைக்கு? சத்தியம் இன்னைக்கு என்னவா இருக்குதுங்க? கசப்பா இருக்குது. ஜனங்க என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரு காடி என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிட்டார். வேணாம். நீங்க ஒரு கூட்டம் வரப்போகும், அவர்கள் என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் கூட விட்டுருவாங்க, ஆனா இயேசுவின் தாயார் விட மாட்டாங்க. பாரம்பரியமாக பிதா சுதன் பரிசுத்த ஆவி அப்படி வேணா பண்ணிக்கலாம், ஆனா ரியலிஸ்டிக் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவரை காட்டிலும் ரொம்ப பிரம்மாண்டமான அவங்க கண்ணுல அந்த அம்மா தான் இருக்கான். யாருங்க? யாரை காட்டிலும்? பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் இயேசுவின் தாயார் தான் உலகத்தின் ஜனங்களுக்கு என்னவா இருக்குதுங்க? மேன்மையா இருக்கும். ஆனா மறுபடியாக சொல்கிறேன், உங்களுக்கு கடைசி வெளிப்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக யோவான் ஸ்நானகரும் கிடையாது, நபியாகிய முகமது அவர்களும் கிடையாது, இயேசுவின் தாயாரும் கிடையாது, எந்த மகா மனிதர்களும் கிடையாது. கடைசி வெளிப்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி ஆனவர். பரிசுத்த ஆவியானவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் தெளிவுள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் வினோதமானவர். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய ஒரு வெளிப்பாடு. வரன்னு சொல்ல மாட்டேன், வர பிரசாதமும் சொல்ல மாட்டேன், அவர் சபைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய ஒரு வெளிப்பாடு. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருந்த நாட்கள்ல நான் பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்வேன். அவரு என்ன சொன்னாங்க? நான் கூப்பிடுவேன், இப்ப அவர் வருவாருன்னு சொல்லிங்க, நான் பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்வேன். I will pray to the Father and if it is his will, அவருடைய சித்தமாக அவர் தாமே அனுப்பி தருவார். என்னங்க மறந்துட்டீங்களா? யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை நம்ம ஆரம்பத்தில் கேட்போம். ஒரு இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்க. இப்ப ஏற்கனவே ஒரு தேவனாக இருக்கும் போது ஏன் என்னிடத்தில் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் தான் என்னுடைய கேள்வி சபைக்கு.
என்னங்க? If Jesus is God, why did he say என்னிலும் நீங்கள் விசுவாசம் நீ ஏன் சொல்லணும்? ஏன் அவர் பிரித்துக் கொள்கிறார்? ஏன் அவர் தனித்துக் கொள்கிறார்? உடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கணும். அந்த வசனம் அங்கே புலிஸ்டா போட்டிருக்கணும். பினிஷ். என்னிடத்திலையும் நீங்க என்ன பண்ணுங்க? இதுவரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன்றது அர்த்தம். இன்னொருடைய டிரான்ஸ்லேஷனா இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன்றது இன்னொரு அர்த்தம். என்னிடத்தில் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா நான் பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சுயமானது நான் பேசாமல் பிதா எனக்கு கற்று தந்த அனுப்பி தந்த அவைகளே நான் உங்களிடத்துல என்ன பண்றேங்க? நான் பேசுகிறேன். இந்த வசனத்தினுடைய துறைகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல இது பேசுவாங்க. உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கன்னு வீட்டுல நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. இது வீட்டின் பிரசங்கம் கிடையாது. இது வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். ஏன் வீட்டுக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் அறியாக இருக்கிற ஒரு உலகத்துக்கு அவன் பயணம் செய்திருக்கிறான். இப்போ அந்த மனுஷன் சொல்ல முடியாது, மயக்க பிடிச்சு டேய் வந்திருக்கிற ஊர் ரொம்ப இருட்டா இருக்குதுன்னு சொல்ல முடியல, போயிருக்கிற இடம் பயங்கரமா இருக்குதுன்னு சொல்ல முடியல. ஆனா நாம எங்கத்தான் பார்க்கும்போது அவர் எட்டி பார்க்கும்போது மூஞ்சி மூக்கு எல்லாத்தையும் பஞ்சு ரொப்பி அப்படியே பார்த்துட்டே இருப்போம். சிலர் இந்த சாமிகிட்ட கூட போக மாட்டாங்க, தூரம் இருந்து கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. இன்னும் சிலர் போனீங்கன்னா அவரை காலை எடுத்து கும்பிடுவாங்க. அவர் பெரிய மகான் மாதிரி என்னங்க செத்து போன காலை எடுத்து என்னங்க நாத்து பிடிச்ச காலை பிடிச்சு 10 வாட்டி இப்படி 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 பண்ணிடுவாங்க. யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. என்னப்பா கிடைச்சிச்சு நீ காலில் விழுந்து? உயிரோடு இருக்கும்போது நீ காலில் விழுந்ததான் ஏதோ அர்த்தம் சொல்லலாம். செத்துட்டு பிறகு காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்னு கேட்க. நீங்க அவங்களுக்கு செலுத்துற கனமா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அவங்க உயிரோடு இருந்தனால தேங்க்ஸ்ன்ற வார்த்தை சொல்லியிருப்பான். செத்துட்டு பிறகு 10 வாட்டி விழுந்து என்ன பிரயோஜனம் கேட்க. யாரை மெச்சிக்கொள்ள செய்கிறோம்? ஏதோ ஒரு பாரம்பரியம். ஒருத்தர் பின்னால ஒருத்தர் காலை கும்பிட்டு போனான், இன்னொருத்தன் வருவான், அவன் என்ன பண்றாங்க, அவனை காலை கும்பிட்டு போறான், இன்னொருத்தர் வருவான் என்ன பண்றான், காலை கும்பிட்டு இதே இப்படியே போயிட்டு இருக்குது. எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியல. இல்லைங்க அது சாங்கி கண்ணில் நம்ம என்ன பண்ண இதெல்லாம் எடுத்து ரொப்பி வச்சுக்கணும் அப்படின்றான். ஏன் அது செய்யறாங்க தெரியுங்களா? நீ போன பாதையை நானும் பின்பற்றுகிறேன்ற வார்த்தை. அவன் ஒரு குடிக்கார பகர், அதை நீங்க பின்பற்றுவீங்களான்னு கேட்க. நீங்க சொல்லுங்க. நானும் நல்ல இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறேன், குடிக்கார பகர் வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவனை நான் பின்பற்ற முடியுமா? இல்ல உலகத்துல ஒரு ஊழியக்காரனை பின்பற்ற முடியுமா? பென்னினைய பின்பற்ற முடியுமா? இல்ல டிபி ஜோஷுவாயை பின்பற்ற முடியுமா? யார் பின்பற்ற முடியும்? நம்ம டிஜே தினகரனையா, பா தினகரனையா என்னங்க அவன் வந்து கால விழுந்து செய்வா முடியுமா? ஏன் செய்ய முடியாது? காரணம் என்னது? உயிரோடு இருந்த நாள் இந்த காலம் நடந்ததெல்லாம் பார்க்க தான் நடந்துச்சு, கோயிலுக்கு நடக்கல. அந்த காலம் போய் நான் இருந்தேன்னா என்ன அவங்க பாவங்க. பாத்தீங்களா? இப்பதான் டியூனுக்குள்ள வரீங்க நீங்க. கிறிஸ்துவனுடைய அடித்தளத்தை பின்பற்றுகின்ற பவுலுடைய வார்த்தைகள் மறுபடியும் நீங்க சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போ நீங்களும் என்னை பின்பற்றுகின்ற மறு வார்த்தை. அதனாலதான் ஒரு சாவுக்கு போகும்போது அவருடைய காலை நாம் தொட்டு கும்பிடுகிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ பின்பற்றிருக்கிற அந்த வழியை நானும் பின்பற்றுகின்ற வார்த்தை. ஆனா அந்த நபரானவர்கள் மென்மையாக கிறிஸ்துக்குள், தேவனுக்குள், தேவனுக்காக, தேவனுக்கு என்று வைராக்கியமாக கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவர்கள் செய்திருந்தால் அவருடைய கால்களுக்கு என்னோட தலை பணியும் விடும் செய்யும் சொல்லி மறுபடியாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். கை மாத்திரம் கூண்டாதீங்க, என் தலையை அவனை தொடங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஒரு தலைமுறை ஆண்டவர் எழுப்பி தந்தார். விசுவாசிக்கிறவங்க அதுதான் எலிசாவுடைய கல்லறைக்குள்ள ஒரு வாலிப சகோதரன் கிட்ட போய் சேரும் போது அது உரசாடும் போது அந்த மனுஷன் தட்டி எழுப்பப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு இடத்துல நான் இன்னைக்கு வசந்த வாசித்துக் கொண்டிருந்தேன். கெத்செமனே தோட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்க போகும்போது ஒரு வாலிப சகோதரன் நிர்வாணியாக அவன் ஓடுகிற ஒரு காட்சி பார்க்கிறேன். நான் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தேன். ஏன் ஒரு தோட்டத்துல நிர்வாணியா இவன் படுத்துட்டு இருந்தான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன காரணமா இருக்கும்? அவனுடைய வஸ்திரம் கூட வெண்மையான வஸ்திரம் சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. ஏன்னா அந்த தோட்டத்தின் பகுதிகளில் அநேக கல்லறைகள் உண்டு.
இந்த கல்லறைகள் மத்தியில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இன்னைக்கு கூட நீங்க கார்டன் டூம் என்ற இடம் இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க போகும் ஆகிய கொல்கத்தா என்ற ஒரு மலை ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க. நான் சொல்ற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா நான் ஆஸ் அ பிரசன்ட் நான் போய் பார்த்திருக்கிறேங்க. ஏன்னா இஸ்ரேல் தேசத்துல 2 இடம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு கத்தோலிக்காக பிரிக்கப்பட்டிருக்குது, இன்னொரு மிஷனரிகளுக்காக பிரிக்கப்பட்டிருக்குது. கத்தோலிக்காக பிரிக்கப்பட்டிருக்கிற இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சடலை கீழே இறக்கி அந்த இடத்துல ஒரு தூண்ல ஒரு கல்லுல போட்டு வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் போனீங்கன்னா கத்தோலிக்க ஜனங்க ஒரு ஷால் எடுத்து எல்லாம் தோச்சுன்னு காணுமா. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியரங்கமா இருக்கிற கார்டன் டூம் என்ற ஒரு இடத்தை நீங்க போனீங்கன்னா அதுதான் கொல்கத்தா என்ற மலை. பைபிள் மறுபடியாக கொல்கத்தா என்ற இடத்தை பத்தி ஆண்டவர் ரொம்ப கிளீனா எழுதுறார். அதோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னங்க அர்த்தம்? சடல்கள் இருக்கிற இடம் கிடையாது. என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது எலும்புகள் நிறைந்த ஒரு இடமா. என்ன இடங்க? கொல்கத்தானுடைய அர்த்தம் என்னங்க? பைபிள் வாசிக்கிறீங்க தானே? என்னங்க அர்த்தம்? எலும்புகள் நிறைந்த ஒரு இடம். இட் இஸ் கால்ட் தி ஸ்கல். ஸ்கல் என்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னங்க? எலும்பு. நான் ரீசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, என்னங்க, ஆதாம் அடக்க பண்ண இடமே அந்த இடம் தான். முந்தின ஆதாம் என்ற வசனத்தை ஓட ஸ்டார்ட் பண்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். கொல்கத்தா என்ற இடம் பாத்தீங்கன்னா உலகத்துல 3 இடத்தை டிஃபரன்சியேஷன் கொண்டு வராங்க. ஒன்னு ஸ்ரீலங்கால இருக்கிற வந்துட்டு ஆடம் ஸ்பீக் என்ற இடத்தை பத்தி பேசுவாங்க. ஆடம் ஸ்பீக். இன்னொரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்ற வார்த்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் ஆடம் பிரிட்ஜ், ஆதாமுடைய பிரிட்ஜ். இது வந்துட்டு ராம்பூரார்ல இருந்து நாங்க ராமேஸ்வர்ல நீங்க போனீங்கன்னா இதெல்லாம் நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா பைபிள் அதிகமா வாசிங்க. ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? யாரோ ஒருத்தர் 4 பேர் சொன்னாங்க ஆமான்னு சொல்லிட்டு போகிற கூட்டமா இருக்க கூடாது, வாசிக்கிற கூட்டமா இருக்கும். ஆனா பைபிளுடைய ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதாமை சிருஷ்டி பண்ண இடம் ஒண்ணு, வைக்கப்பட்ட இடம் ஒண்ணு. சிருஷ்டி பண்ண இடம் ஒண்ணு, வைக்கப்பட்ட இடம் ஒண்ணு. சிருஷ்டி பண்ண இடம் நமக்கு தெரியாது. பைபிள் ரொம்ப க்ளூலெஸ்ஸா வச்சிருச்சு. ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவனை மண்ணினால் உருவாக்கி ஏதென் என்ற ஒரு தோட்டத்துக்குள்ள அவனை கொண்டு வந்து வைத்தார் என்ற வசனம் இருக்கும். என்ன இருக்குங்க வசனம்? எப்படி போடுதுங்க? தேவனாகி கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார், கொண்டு வந்து வைத்தார். என்னங்க அங்க தோட்டத்துல சிருஷ்டித்தார் கதை இருந்தா இந்த சொற்களை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னங்க 3 இது விவாத பாயிண்ட். 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஒன்னு ஆபிரகாம். ஆபிரகாமுடைய கதையில பார்த்தீங்கன்னா இந்த மலை கொல்கத்தா என்ற மலை என்னங்க வைக்கப்பட்ட இடம். கர்த்தரை 3 நாள் பயணத்துக்கு அனுப்புகிறார். அவர் ஒரு நாளே முடிச்சிருக்கலாம். ஆனா பயணம் எவ்வளவு நாள் போகுதுங்க? 3 நாள். எவ்ரிதிங் ஆன் தி பைபிள் இஸ் ரெக்கார்டட். எல்லாமே பைபிள்ல ரெக்கார்டட். நீங்க தலை ஆட்டுறது காட்டுல இதை எடுத்து தலைக்குள்ள வைத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லிதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை. பிகாஸ் இது வெளிப்பாடு. வெளிப்பாடு அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. வெளிப்படுத்துகிறவர் இல்லாமல் ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறதுக்குன்னா நீங்க அதுதான் நீங்க இன்னும் பரிசுத்த ஆவியானவரை சந்திக்கல. பரிசுத்த ஆவியானவர் வரம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொருள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கனி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராகவே இருக்கிறார். சோ ஆபிரகாமுடைய வழியை காக்கும்படியாக கர்த்தர் அவனை 3 நாள் பயணத்துக்கு கொண்டு போகிறார். 3 இரவு 3 பகல். ஆனா பைபிள் இஸ் வெரி கிளியர். கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு 3 நாள் பயணம். இது ஆதியாகம புத்தகம் 22 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா அந்த துவக்கத்தை கர்த்தர் ஆபிரகாமிடத்துல பேசுகிறார். அந்த ஆதியிலே ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்லயே கொண்டு போகிறார். என்ன இருக்குதுங்க? வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஆபிரகாம் என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏக சுதனும். இதெல்லாம் வந்து ரெப்ளிகா ஆஃப் தி பைபிள். ஏன்னா இந்த யூதருடைய கலாச்சாரம், எபிரேயருடைய கலாச்சாரமே இந்த ஆபிரகாம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாம்
தேவனுடைய தரிசனத்தை முழுமையாக அறிந்தவன். ஆபிரகாம் தேவனுடைய தரிசனத்தை முழுமையாக அறிந்தவன். எப்படி அறிந்தவன்? நீங்க ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, உன்னுடைய இனத்தை, உன் தேசத்தை, உன்னுடைய தகப்பனுடைய வீடு, தகப்பனுடைய வீடு, தாயோட வீடுன்னு சொல்லுங்க. என்ன வீடுங்க? தகப்பனுடைய வீடு விட்டு நான் புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொல்கிறான். 3 காரியங்க. என்னங்க? நான் உன்னை பெரிய ஜாதி, 3 விஷயம். உன் இனத்தை, இன ஜனங்கள் அப்படின்ற வார்த்தை பாருங்க. ஆண்டவர் உன்னை இனத்தோட வெளியே பிரிச்சிருக்கிறார், செப்பரேஷன் பண்ணிக்கிறார். இனம் இன்னும் போய் இனத்தோட ஒட்டி கொள்ளாதீங்க, செத்துருவீங்க. அது உனக்கு டேஞ்சர். உன் வழியில தான் அவங்க வரணும் தவிர அவருடைய வழியில நீ போகாத. இட்ஸ் டேஞ்சர். உன்னை எச்சரிக்கிறேன். இந்த கால வேளையில, இந்த மாலை வேளையில எங்க கேட்டிருந்தாலும் சத்தியத்தை உனக்கு நான் எச்சரிக்கிறேன். நீ வேறு பிரிக்கப்பட்டவன். உனக்கு அங்க வேலை கிடையாது. You want to lose your anointing? Be there first. உன் அபிஷேகம் இழந்து போனோம், நீ தான் ஃபர்ஸ்டா முன்னால நின்னுட்டு. சிம்பிள். கர்த்தர் ஆபிரகாமை அழைச்ச ஒரு அழைப்புக்கு 3 கண்டிஷனுங்க. முதலாவது கண்டிஷன், உன் இனத்தை விட்டு வெளியே வா. வாங்க. என்னங்க? உன் தேசத்தை, உன் இனத்தையும், நம்முடைய தேசத்தின், இப்ப நாம் எந்த தேசத்துக்கு உடையவராக இருக்கிறோம்? எந்த தேசத்துக்கு உடையவராக இருக்கிறோம்? பரலோக தேசத்துக்கு உடையவராக இருக்கிறோம். நாம் இந்த ஊர்ல தற்காலிகமான ஜனங்க. ஆனா நாம எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? ஒரு நாளைக்கு பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக. சோ உன் தேசம், உன் இனம், இன ஜன பந்துக்கள் என்ற வார்த்தை சொல்கிறீங்க பாருங்க. நிறைய பேர் இங்கேயும் கொஞ்சம் இருப்பாங்க, அங்கேயும் கொஞ்சம் இருப்பாங்க. இங்க அலலுயானாங்க, அங்க போயிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன வார்த்தை சொல்லுவாங்க. இருக்க கூடாது. அது உனக்கு டேஞ்சர், ஆபத்து. என்ன ஆபத்துங்க? ஒருத்தர் கூட நான் பார்த்தேன் இப்போ ரீசெண்டா, நல்லா பாடுகிற ஒரு மனுஷன் டக்குனத்துக்குள்ள பேல போட்டுக்கிறாரு. நல்லா பாடுகிற மனுஷன். என்னங்க எல்லா அலலுயா டான்ஸ் எல்லாம் ஆட வச்சுட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாருங்க? மொய்தீன் சாப் மாதிரி எடுத்து தூக்கி என்ன பண்ணிட்டாருங்க? நீங்களும் நான் செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். பட்டத்தை எடுத்து இதுக்கு முன்னால நான் ராமசாமி, கோபால் சாமி இப்படி இருந்தோமே, எடுத்து நாமத்தை இழுத்துக்க முடியுமா? There's a difference in your life. உடைய அழைப்பு வித்தியாசமானது. You don't belong to this world. ஆனா சில ஜனங்கள் அவங்களுக்கு என்னதான் நீங்க உரசீங்க சொன்னாலும் கூட அந்த சிலை கிட்ட தான் போய் இப்படி நெல்லிடுப்பா. அம்மாக்கு பின்னால நாங்க நெல்லிடுறோம். நீ அப்ப அம்மாக்கு பின்னால நிக்கிற? நம்ம ஆளுங்க அங்க போய் இருக்கிறத ஆசை, வாஞ்ச, தாகம். இதுதான் அவருடைய அழைப்பு, இதுதான் அவருடைய மனசு, சிந்தனை எப்போதும் அங்கதான் இருக்கும். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய இனங்கள், அவருடைய ஜனங்கள் இதை தேடுனா அவங்க தேட மாட்டாங்க. மற்ற விஷயத்துக்கு அதிகமாக அவருடைய ஈடுபாடுகள் இருந்துட்டே இருக்கு. விசுவாசிக்கிற ஜனமே, விசுவாசிக்கிறீங்களா? சோ ஆண்டவர் சொல்கிறார், நோ கம்மி பண்ணு, நோ. அப்படி போங்களா? அந்த வசனம் என்ன கொண்டு போகுது பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசம், உன் இனம், தகப்பனுடைய வீடு. என்ன வார்த்தைங்க? தகப்பனுடைய வீடு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். இது ஒரு பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு புருஷனுக்கு சொல்ற வார்த்தை அல்ல. பெண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க? தன் தகப்பனுடைய வீடை விட்டு தன்னுடைய புருஷனுடைய இசைந்து நீ இருபடியா சொல்லுகிறார். இருக்குதா இல்லீங்களா? ஆனா என்ன ஆயிடுச்சுங்க? ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். என்ன வார்த்தை கொண்டு வருகிறாரு? தகப்பனுடைய வீடு விடுகின்றார். யாரை பார்த்து சொல்கிறாரு? போது விட்டுருங்க. யாரை பார்த்து சொல்கிறாருங்க? ஏன் சொல்லணும்? உன் தகப்பன் வீட்டுடைய சிஸ்டம் உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. தகப்பனுடைய வீடுடைய சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. நீ இன்னும் அதுக்குள்ளே நீ இருந்தன்னு சொன்ன உனக்கு தான் பாதிப்பு, பேர் அழிவு, சாபத்துல நீ வெளியே வரவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு இடத்துல விட யோசேப்பை பத்தி சொல்லவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் என்னோட பிதாவின் வீடு, என் பிதாவின் வீடு, என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இராது இருந்தால் நான் உமக்கு சொல்லிருப்பேனே. இந்த வார்த்தைகளை நீங்க மறுபடியும் கேட்க 3 விஷயத்தை டிஃபரன்சியேஷன் கொடுக்கிறார். ஒண்ணு தேசம், ஈனம், தகப்பனுடைய வீடு. என்னங்க, பூமியில நமக்கு தற்காலிகமான தகப்பன், ஆனா பரலோகத்துல நமக்கு நித்திய தகப்பன்.
என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய சிட்டிசன்ஷிப்பை நான் ஏசப்பா ஏற்றுக்கிட்ட பிறகு நான் பரலோகத்துக்குரியவனாக மாறுறேன். இனி பூலோகத்துடைய எண்ணங்கள், யோசனைகள், ஆலோசனைகள் இல்லாமல் நான் பரலோகத்துக்குரியவனாக மாறுகிறேன். இப்ப என்னுடைய இனம் ஏசப்போடைய இனமா மாறிடுச்சு. நாம் இதுக்கு முன்னாடி செய்வோம் எங்க சொந்தக்காரன் சொன்ன, இப்போ அவங்க சொந்தக்காரன் சொல்றது காட்டலும் நான் ஏசப்போடைய சொந்தக்காரன் சொல்கிறதுல நமக்கு பெரிய பேர் மகிழ்ச்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 விஷயத்தை கான்ட்ரிபியூஷன் பண்ணுகிறார். என்னங்க, ஆபிரகாம் 3 விஷயம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுகிறாரு. அந்த வசனம் கீழே கொண்டு போகும்போது என்ன இருக்குது பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவாங்க? சோ கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளையோட பேரை ஆண்டவர் இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? என்னங்க அதோடைய அர்த்தம்? உன் பேரை நான் பெருமை செய்வேன். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கீழே விட மாட்டார். உன்னோட பேரெல்லாம் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார், பதிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, என்கிரேவ்மெண்ட் ஆயிருக்குது. அப்ப உங்க பேர் எங்க இருக்குதுங்க? ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. பிசாசானவன் ஏசப்பா கொண்டு போய் தேவாலயத்து உச்ச கட்டத்துக்கு மேல கொண்டு போய் நீங்க வச்சிட, அங்கதான் குதின்ற வசனம் சொல்கிறது. தன்னுடைய தூதர்களுக்கு நீங்க கட்டளையிட்டு இருக்கிறீர்களே, என்னங்க ஒரே நாள்ல இந்த ராஜ்யமே உலகமும் கையில கொடுக்கிறேன்றதுதான் சவால். என்னங்க, சக்சஸ் என்ற வார்த்தை ஒரு இரவுல வருகிற விஷயம் அல்ல. சக்சஸ் என்ற வார்த்தை ஒரு நைட்ல டர்ன் ஓவர் ஆகிற விஷயம். அபிஷேகம் என்ற வார்த்தை ஒரு நைட்ல வரல. இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் லைஃப். பிசாசானவன் எது கொடுத்தாலும் இன்ஸ்டன்டா கொடுத்துருவான், எடுத்துக்கங்கன்னு கொடுத்துருவான். காடுடைய ப்ரோக்ராம்ல அவர் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கீழே விழுங்க, தூதர்கள் காத்துக் கொள்வாங்கன்ற வார்த்தை கல்வாரி சிலுவையில் இருக்கும். நான் இப்பொழுது அழைத்த 12 லேகியோன்களை நான் கொண்டு வருவேன்னு சொன்ன வார்த்தைக்கு அப்ப என்னவா மாறிடுச்சுன்னு உங்களை கேட்கிறேன். நோ, you don't like anything instant. அப்படியே சக் 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 சக். இன்னைக்கு ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. என்னங்க எதிர்பார்க்கறாங்க? மேல அப்படியே கீழே குச்சி. என்னங்க, nothing in this world happens instantly except Satan. பிசாசை தவிர்த்த மற்ற எதுவுமே என்னங்க இன்ஸ்டன்டான விஷயம் பூமியில. நோ, ஏசப்பா ஒரே நாள் பாப்புலாரிட்டி ரொம்ப ஆகலைங்க. அவருடைய ஊழியத்துல படிப்படியாக அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வாழ்க்கையும் நடக்கை பார்க்கும்போது அவருடைய என்னாச்சுங்க, ஜனங்கள் மற்றொரு இடத்துல போய் சொல்லவும் அது அப்படியே உலகம் எங்கும் அப்படியே பரப்பினதாக மாறிடுச்சு. ராஜாக்கள் அவர்களை சந்திக்க வாஞ்சாக இருந்தாங்க. ஒரு ஆமீன் சொல்லுன்னு எதிர்பார்த்து யாருங்க? ராஜாக்கள் சந்திக்க என்ன இருந்தாங்க? ஆவலோடு இருந்தாங்க. சோ ஆபிரகாம்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அப்படியே ரெப்ளிகாவா போ, சேம் டு சேமா போ. அந்த வசனம் கீழே சொல்லுது பரிசோதித்து பார்க்க. என்னங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிப்பேன். பூமியில் உள்ள எல்லா வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சோ இது இந்த வசனத்தை நீங்க நல்லா உத்து நீங்க கவனித்தீங்கன்னா என்னங்க, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க. நாட் on the face of money but on the face of salvation. ரட்சிப்புல ஒவ்வொரு மனுஷர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்களும் என்ன இருக்கிறீங்க? பூமியில் உள்ள எல்லா ஜாதி ஜனங்க இனபந்து மத்தியில் ஆண்டவங்க என்ன பண்ணிருக்கிறாரு? சொல்ற ரட்சிப்பை இழந்துராதே, மிஸ் பண்ணாத. God உனக்கு கொடுத்திருக்கிற அந்த சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணாதீங்க, எழுந்து விடாதே. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நானே என்ன பண்றேங்க. சோ காட் ஆசீர்வாதம் 2 தரமா கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? சபித்து போயிடுவேன். சோ காட் உங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாங்களா சாபமா வைத்திருக்கிறார்? என்னங்க, ஆமா. ஏன்னா உனக்கு விரோதமா எழுப்புகிற எந்த ஆயுதமும் வேலை செய்ய. காரணம் அது நீ கர்த்தருக்குள் இருக்க. கர்த்தருக்குள்ள இருந்தனா ஆசீர்வாதம் உன்னை தொடரும். கர்த்தர்ல இருந்து வெளியே வந்துட்டேனா இஸ் டேஞ்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் தாமே சாபமாக மாறினார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்னவா மாறினாரா? சாபமாகவே மாறினார். அவர் மேல் பாவம் சுமக்கப்பட்டிருக்குது. மனுகுலத்தின் பாவத்தை அவரு
சுமந்து கொண்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க வந்துட்டு 53ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதியிருப்பார். இப்பொழுது 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22 நம்ம வாசித்து வருகிறோம். வாசிங்களா அப்படியே. அப்பொழுது அவர் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய இப்பொழுது நீ அழைத்துக் கொண்டு மோரியா என்ற தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் நான் குறிக்கிற ஒரு மலைகள்ல ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஒன்றின் மேல் என்னவாங்க? இந்த ஒன்றின் மேலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அடைக்கப்பட்டவர். என்னங்க அந்த இடத்தின் பேர் என்னவா இருந்ததுன்னு தெரியுங்களா? கொல்கத்தா. கொல்கத்தா என்னங்க? வசனம் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. எடுத்துட்டீங்களா? எந்த புக்கு தேடிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 இருந்து 32 இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 27, 33, 44, யோவான் 19, 16, 17, 18. உங்களுக்கு வசனத்தை கொடுத்துட்டே போலாம். என்னங்க அரமிக் என்ற வார்த்தை, கொல்கத்தாவுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா the place of skull. நீங்க யோவான் புத்தகம் 19 எடுத்துக்கிட்டீங்கன்னா 16ல நீங்க வாசிக்க மூணே வசனம் தான் இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் வந்துட்டு நீளமான வசனங்க. யோவான் புத்தகம் 16 எடுத்துக்கொள்ளுங்களேன். 19 எடுத்துக்கிட்டீங்கன்னா 16ல இருந்து வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயர் பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம். கபாலஸ்தலம் தமிழ்ல வார்த்தை பாருங்க என்ன இருக்குது பாருங்க. என்ன வார்த்தைங்க? கபாலஸ்தலம். என்னங்க கபாலஸ்தலம்னா? அங்கதான் அவரை அடிச்ச இடமே அதுதான். பட் ரியல் கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கபாலஸ்தல எலும்பு கூடுகள் இருந்த இடம் ஆதாமுடைய இடங்க எலும்புகள் அடக்கப்பட்ட இடம், கிரேவியார்டுன்ற அர்த்தம். இல்ல இன்னொரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எடுக்கப்பட்டவனாக. சோ ரெண்டு வார்த்தைகளை நம்ம இன்னும் அதிகமாக அதுக்கு நோட்டீஸ் பண்ணலாம். என்னங்க கபாலஸ்தலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடிச்ச இடம் என்னங்க அப்படின்னு என்னங்க அந்த இடத்துல என்ன இருந்து இருக்குது? எலும்புகள் இருந்து இருக்குது. இன்னொரு இது கான்டெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கிற ஒரு மலையில ஒரு மலை. இதோட ரெஃபரன்ஸ் இப்பதான் நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 22 மோரியா என்ற தேசம். சோ கொல்கத்தாக்கும் மோரியாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல தேவாலயம் இருந்ததா இல்லையா? தேவாலயத்துடைய திறவுகோல் மட்டும்தான் கிழிக்கப்பட்டது தவிர்த்து கபாலஸ்தலம்ன்றது வேற ஒரு இனவா இருந்ததுங்க இடம். சோ தேவாலயத்துல தான் அந்த இடம் என்னவா இருந்ததுங்க? தூரமா இருந்தது. சோ ஊருக்கு வெளிப்புறம், ஊருக்குள்ளே அடிக்கிற விஷயம் இல்ல, ஊருக்கு வெளிப்புறம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அந்த தேவாலயத்தினுடைய ஒட்டின செவர் தான் வந்துட்டு கைப்பாவுடைய வீடாக இருந்தது. யோசேப் கைப்பான்ற வார்த்தை உங்களுக்கு தெரியலீங்களா? கைப்பா யாருங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் சொன்னா நாங்க தெரிஞ்சுக்கோம். கைப்பா யாருங்க? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் தேவாலயத்துக்கு ஒட்டி இருந்தான். அதுதான் கோயிலுக்கு ஒட்டி நிறைய வீடுங்க நீங்க இருக்குது, நீங்க பாப்பீங்க இல்லைங்களா? கோயிலுக்கு ஒட்டி என்ன இருக்குதுங்க? சோ அந்த மாதிரி கோயிலுக்கு ஒட்டினதாக ஒரு சவரை போல ஒரு கீழ் சவர், இது மேல் சவர். சோ சில ஊருக்கு கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா மேலூர் கீழூர்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் தெரியும் மேலூர் கீழூர்?
தெரியலீங்களா? மேலூர் கீழூர் அப்படின்னா கீழே இருக்கிறது கீழூர் ஆயிடுச்சு. ஒரு படி மேல போனீங்கன்னா மேலூர். சோ தேவாலயத்தின் அரங்கத்துல பாத்தீங்கன்னா இது கர்த்தருடைய ஆலயமாக இருந்தது. அந்த நாட்களில சாலமோன் கட்டின ஆலயம். அதுக்கு பிறகு என்னங்க அதை மறுபடியும் உடைத்தாங்க, கட்டினாங்க, உடைச்சாங்க, கட்டினாங்க. இதெல்லாம் நடந்த ஒரு சம்பவம். ஆனா அந்த ஆலயத்துக்கு ஒட்டினாங்க சோறு பகுதியில தான் காய்பாவுடைய வீடு. அந்த ராவெல்லாம் அவர் அங்கதான் உட்காரிச்சிருந்தார். அவரை சிறையாக அகப்பட்ட பிறகு எங்க கொண்டு வருகிறாங்க? காய்பாவுடைய சிறைசாலையில அவர் தான் அவங்க தான் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு தண்டனை வழங்கும்படியாக பிலாத்தோட வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. சோ அவரை உட்காரிச்சு ஊரெல்லாம் சுத்த வைக்கிறாங்க. அதெல்லாம் மறுபடியும் என்ன செய்யறாரு? நான் செய்ய மாட்டேன், இது ஏரோதுடைய அவர்களை கொடுத்துருங்க. அவர் சொல்றாரு, இல்ல பிலாத்த இருக்கிற அவர்களுக்கு இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் ஒண்ணாகுது. ஆனா அந்த மனுஷன் பார்த்து சொல்ற, நீ யூதருடைய ராஜாவான்னு சொல்லி கேட்கிறாங்க. அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்றாங்க? கழட்டி அவருடைய வஸ்திரத்தை, ராஜாவுடைய வஸ்திரத்தை என்ன பண்றாருங்க? கழட்டி மேல போற, இவரு யூதருக்கு ராஜா. என்னங்க, நீங்கள் சொல்லுகிறபடியே நான் என்றார். அதுதான் வசனம். அந்த வசனத்துடைய மேல எதுவுமே கேப்ஷன்ஸ் கிடையாது. மறுபடியாக எங்க வருகிறாங்க? கீழே இடத்துக்கு வருகிறாங்க. வந்த பிறகு பிலாத்திலே ஒப்பு கொடுத்துறாங்க. என்னத்துக்கு? நீங்களே இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது அப்பொழுது அவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். பராபஸா இயேசுவா? ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு பராபஸை விட்டுருங்க. ஏன்னா பண்டிகை நாட்கள் யாராவது ஒரு கைதி என்ன பண்ணுங்க? விடுதலாக்கணும். அவன் பயங்கரமான ஒரு கொள்ளக்காரன். பைபிள் அதான் சொல்லுது. நீ எவ்வளவு பயங்கரமான ஆளா இருந்தாலும் இயேசுவோட சமூகத்தை ஆண்டவரை விடுதலாக்குவார். ஒரு ஆமென் சொல்லி என்ன தெரியுமா? நீ அந்த நாட்கள ரொம்ப பயங்கரமான இருந்த ஒரு மனுஷன் தான் பராபாஸ். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு ஏசப்பா முன்னால வந்துட்டார்னா என்னங்க, அவனை விடுதலாக்கிடுவாரு. ஏசப்பா அவனுக்காகவும் என்ன செய்வார்? கல்வாரியின் சிலுவையில. இதெல்லாம் நடந்த காட்சி. இதெல்லாம் நடந்த பிறகு அந்த சிமியோன் என்ற ஒரு மனுஷன் மேல சிலுவையை கொண்டு என்ன பண்றாங்க? சுமக்க வைத்து நடந்து எங்க போகிறாங்க? ஏறுகிறா, தள்ளாடி தவந்து என் இயேசு குருசை சுமந்து என்னங்க கொல்கதா. கொல்கதானா என்னங்க? இன்னொரு வார்த்தை கபால ஸ்தலம். சோ காடுடைய டிவைன் பிளான் ஆக்ட்ல ரொம்ப ஆழமான யோசனை. என்னங்க, இதுவரைக்கும் சில கலரைகள் தெரியல. நோவாவுடைய கலரைகளை தூக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஆதாமுடைய கலர் ரொம்ப பெருசு, ரொம்ப விசேஷமானது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எந்த மனுஷன் கீழே விழுந்தானோ அந்த மனுஷன் இடத்துல தான் மறுபடியாக ஆண்டவரை எழுப்புகிறார். இதுதான் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 45 நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமான ஒரு விஷயத்துக்கு வெளிப்பாடு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க நிறைய சத்தியங்களை கேட்டிருப்பீங்க. ஆனா இதுதாதுங்க, இந்த ஒரு இடத்தை கர்த்தர் இயேசுவே டிசைன் பண்ற இடம். இந்த இடத்துல தான் நான் என்ன செய்வேன்? ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு கல்ல நானே அந்த இடத்துல தான் வரப்போகிறேன்ற விஷயத்தை என்னதுங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்குதான் ஏசப்பா என்ன பண்றாருன்னா ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல மெல்கி செதேக்காக வந்து சந்திக்கிறார். அவர் திராட்சை ரசமும் அப்பத்தை கொண்டு வந்து சந்திக்கிறார். இது எந்த புஸ்தகத்துலங்க? ஆதியாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருங்க? ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு சேலாமின் ராஜாவாகிய மெல்கி செதேக் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. ஆதியாகமம் புத்தகம் 14 எத்தனாவது வசனங்க? எடுத்துட்டீங்களா? 14ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜா சாலேம் எருசலேம். எருசலேமுக்கு ராஜா யார் தெரியுங்களா? இது வரைக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. சாலேம் எருசலேம். எரு என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா தேவன். சாலேம் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா சமாதானத்தின் பிரபு. என்னங்க? சியோன்ல இருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னங்க? எருசலேம் சொன்னா எரு
என்னங்க தேவன். சலேம் என்னங்க சமாதானம். சோ சமாதானத்தின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இதாலும் புரிஞ்சுச்சா? கொஞ்சம் இவ்வளவு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரு, ஏதாவது கொஞ்சம் தலையில லோட் ஆகுதா? வண்டர்ஃபுல். சோ என்னங்க தேவாலயத்தை காட்டிலும் ஒருத்தர் பெரியவர் அந்த நாள் இருந்தார். ஜனங்க தேவாலயத்தை பத்தி பெருமையா பேசினார். 24ஆம் அதிகாரத்துல மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல் ஒரு கல் மேல் இராத செய்வன்றார். இந்த கல்லை உடைச்சு மறுபடியும் 3ஆம் நாள கட்டுகிற அந்த தேவன் உங்க மத்தியில இருக்கிறன்னா ஜனங்க கையில புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஜனங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? இந்த மனுஷன் தேவாலயத்தை முறியடித்து 3 நாள் அவன் கட்டுவான்னு சொன்னார். ஆனா சொன்ன அர்த்தம் என்னது? அவருடைய ஆலயம் என்றது யாரு? கடைசி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எருசலேமை ஆண்டவர் போக்கஸ் பண்ணாத, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன ஜனமாக ஆண்டவர் மாத்திட்டார். அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயமாகவே. நீங்க இப்ப எருசலேம்ல இருக்கிற ஆலயம் முக்கியமா, நீங்க முக்கியமா? சொல்லுங்க. இப்ப எருசலேம்ல ஆலயம் கட்டினா உங்களுக்கு என்ன, கட்டலைன்னா உங்களுக்கு என்ன நான் கேட்கிறேன். இது யூதருக்கும் அவர்களுக்கு இருக்கிற ஒரு சம்பாஷணம், உங்களுக்கு எனக்கு இல்ல. கரெக்டா இல்லீங்களா? ஒருவேளை கடமைக்காக, உணர்வுக்காக, உணர்ச்சிகளுக்காக, பரவசத்துக்காக நான் போய் தேவாலயத்தை பார்க்க வரலாம். ஆனால் நான் கிறிஸ்துடைய ஆலயமாக இருக்கிறேன் இல்லைங்களா? இந்த ஆலயத்துக்குள்ள யார் வாசம் செய்யறாங்க? உன்னதமான ஒரு வாசம். இதுக்கு முன்னாலும் ஒரு ஸ்தலத்துல வாசம் செய்யறாரு, இன்னைக்கு ஒரு ஸ்தலத்துல வாசம் செய்யல, உனக்குள் வாசம் செய்யணும். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி தேவாலயமாக இருந்துட்டு ஒரு கால போய் செத்தும் கால விழுவலான்னு கேட்கிறேன். பரிசுத்தமான நீ ஒரு பாவி கால விழுவலாமான்னு கேட்கிறேன். அதுதான் ஊழியக்காரருடைய கால் வைத்த இடம், அது ஆசீர்வாதமா இருக்குன்னு பைபிள் சொல்லு. ஊழியக்காரங்க கால் வச்சுட்டு போறாங்க பாரு, என்னங்க உன்னை ஆசீர்வதிக்கிறவனே. புரியுதுங்களா? ஏதாவது தலையில ஏறுதா? ஏன்னா போயிட்டு தவறாத எதை செய்திடாதீங்க. யாரும் சடகாச்சாரமா செய்தாங்கன்னு சொல்லி நீங்களும் போய் நாங்க சடகாச்சாரமா போய் செய்ய போவாதீங்க. தப்பு. டோன்ட் டு தட். நம்ம ஆளுங்க உணர்ச்சி வசத்துல என்ன பண்றாங்க தெரியாது, எது வேணாலும் செய்வாங்க. தண்ணி அடிச்சா இன்னும் வேற எல்லாம் செய்வான், நாய் போலதான் ஆயிடுவான். என்ன செய்யறான் அவனுக்கு ஒன்னும் தெரியாது. நாயை வச்சு புத்த குத்துருவான், நாய் அப்படியே இருக்கிற, நீ நல்லா இருக்கிறேன் தெளிச்சுட்டு கொடுத்தாட்டது நாய் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். கேர்ஃபுல். நீங்க யார் என்ற அடையாளத்தை உங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்காதீங்க. நீ தேவனுடைய ஆலயமாக இருக்க. யாருங்க நீங்க? தேவனுடைய ஆலயம். I am the temple of God. இந்த டெம்பிளை கட்டினவரை ஏசப்பா என்னதுங்க? ஸ்தாபித்தவர் பரிசுத்த ஆவியானவர், பிதானவர் ஆளுகை செய்து. அதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த. என்ன உன் கையில இருந்து பறிக்க முடியுமான்னு கேட்கிறார். என்னங்க உங்களை ஆண்டுடைய கையில இருந்து யாராலும் பறிக்க முடியுமா, திருட முடியுமான்னு கேட்கிறார். ஏதாவது தலை கொஞ்சம் போச்சா? சோ ஆதாம் விழுந்த இடத்துலதான் மறுபடியாக ஆண்டு என்ன செய்கிறாருங்க? எழுதுகிறார். இதுதான் நீங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 15 45 இருந்து வாசிக்க கேட்டீங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம். இவர் அப்ப யார்? இவரு ஏன் ஆதாம்னு இவரே சொல்லிக்கிறாரு? Why is Jesus always telling I am Adam, I am Adam? நான் தான் ஆதாம், ஆதாம். ஏன் அந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டே போறாரு? முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறதே. எங்க எழுதியிருக்கிறது? ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7. என்னதுங்க? அவன் உருவாக்கப்பட்ட இடம் ஒண்ணு, வைக்கப்பட்ட இடம் ஒண்ணு. ஆண்டவர் இங்க உருவாக்கப்பட்டிருக்கிற இடம் ஒண்ணு, ஆண்டவர் போய் பரலோகத்துல ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்க. ஜீவ விருட்சத்தை இடத்துல என்ன பண்ணாருங்க? நீங்க இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும்னு சொல்லி ஜனங்க போல, ஜீவ விருட்சத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சித்தார். நீங்க பைபிள் மறுபடியும் வாசிங்க. நீங்க நேத்து கூட தான் கேட்டுட்டு இருந்தேன். 238 டைம்ஸ் வாசித்தார், 238 வாட்டி பைபிள். அதனாலதான் உங்களுக்கு சரளமாக இவ்வளவு வசனத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். நான் எப்போதுமே சொல்வேன் 10 ராட்சதனுக்கு சமம் சொல்வேன். அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. 50 ராட்சதன் வரைக்கும் வந்துக்கிறோம். என்னங்க ஏறத்தாழ உங்களுக்கு 10,000 வசனங்களை தூக்கி கையில கொடுப்பேன்.
பட் இவ்வளவு எனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க உங்க கையில எவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதுதான் உங்களுடைய ப்ராப்ளம். வசனத்தை என்ன பண்ணுங்க? You want to know God? Read His Bible. You want to know power? Pray. You want His presence? Worship. கடவுளை அறிந்து கொள்ளணுமா? என்ன பண்ணுங்க? வேதத்தை வாசிங்க. அவருடைய வல்லமையை பார்க்கணுமா? ஜபிக்க ஆரம்பிங்க. அவருடைய பிரசன்ஸை காணணுமா? ஆராதிக்க, தொழுது கொள்ள ஆரம்பிங்க, சேவை செய்ய ஆரம்பிங்க. There's a pattern with God. Without knowing God, you don't know presence. கடவுளை அறியாமல் அவருடைய பிரசன்னத்தை காண முடியாது. மோசே தேவனை அறிகிற அறிவுல வருகிறார். செடி கிட்ட வந்தா அறிகிற அறிவு. நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சைய கழுட்டு. கர்த்தர் பேசுகிறார், வசனத்தோட வார்த்தையோட பேசுகிறார். என்னால முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது, உன் வலது கை எடுத்து உன் பாக்கெட்ல போடு. இதெல்லாம் நடந்தது. ஆண்டவர் உங்க அற்புதம் செய்யறார், ஒரு ஹீலிங் செய்யறார், மிரக்கல் செய்கிறார். என்னங்க மறுபடியாக ஆண்டவர் 10 அற்புதம் செய்கிறார். அப்ப கூட அவர் தேவரை அறியல. ஆனா கடைசியாக 32ஆம் அதிகாரத்துல நீ வாசிக்க, ஆண்டவரை நான் உண்மை அறிகிற அறிவுக்குள்ள உங்களோட பிரசன்ஸ் எனக்கு காமிங்க, நான் என் கண்களால் உண்மை காணணும். வசனம் இல்லாத ஒரு மனுஷன் கர்த்தரை காண முடியாது. அதுதான் 100க்கு அதிபதியான மனுஷன் உங்க பிரசன்ஸ் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பி கொடுங்கன்னு கேட்கல. என்ன கேட்கிறாருங்க? வார்த்தை அனுப்புங்க, வார்த்தை சுகமாயிடும் சொல்லிட்டார். என்னங்க? It is the word of God. Don't miss God's word. அந்த வசனம் கேட்ப பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. அந்தபடியே மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானான். யாருங்க அது பிந்தின ஆதாம்? எங்க நிக்க வைத்தாரோ அங்கெல்லாம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகணும். எங்க நிக்க வச்சதுங்க? இந்த அட்ரஸ், இந்த விலாசத்தை காண்பித்த ஆபிரகாமுக்கு யார் காமிச்சாரு? கடவுளே தானே கொண்டு போகிறார். நான் ஒரு மலை வச்சிருக்கிறேன், அந்த மலை பேர் மோரியா என்ற மலை, நீ அந்த இடத்துக்கு நீ போகணுன்ற அந்த டிஃபரன்சியேஷன் கொண்டு வர அந்த வசனம் சொல்லுது. மோரியா தேசம் என்ற வார்த்தை கொண்டு போகிறார். அந்த தேசத்து பேர் என்னங்களா? எங்க வாசிக்க கேட்கிறீங்க? ஆதியாகமம் புத்தகம் 22:4 என்ன இருக்குதுங்க சிஸ்டர்? பாருங்க, மிஸ் பண்ணிட்டீங்க. மோரியா தேசத்துக்கு போன்ற வார்த்தை. அங்கில் இருக்கிற ஒரு அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல், நான் உனக்கு அந்த இடத்துல ஒரு மலை என்ன பண்ணுகிற உனக்கு குறிச்சு வச்சிருக்கிறார். இது பாருங்க, நடக்க போக வேண்டிய சம்பவத்தை முன்பாகவே கர்த்தர் பண்ணுகிறாருங்க. சோ ஆபிரகாமுக்கு முன்னால நடந்த விஷயம் வேற எந்த மனுஷனுக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சரி, யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 56, யோவான் 8, 56, 57, 58. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண எதுக்குப்பா அந்த நாளை காண்றதுக்கு அவரு ஆசையா இருந்தாரு. கண்டும் களி கூர்ந்தான் வசனம் இருக்குது. என்ன இருக்குதுங்க? கண்டு களி கூர்ந்தான். என்னங்க அப்படின்னு அர்த்தம்? பார்த்தா யாரு? ஆனா பைபிளோட வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இன்னொரு வார்த்தை, ஆபிரகாமுக்கு முன்னால நான் இருக்கிறேன்றதா அவருடைய அர்த்தம். என்னங்க? I am before Abraham. வாசிங்க சகோதரி அப்படியே. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். நான் ஆபிரகாமுக்கு முன்னால இருந்தே என்ன பண்றேன்? சோ ஆபிரகாமுக்கு மோரியா தேசத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனா ஆதாம் இருந்த விஷயத்தை யார் வெளிப்படுத்திருப்பார்? கர்த்தர் தானே டீடைலிங். இந்த புக்குடைய ஆத்தர் யாருங்க? கர்த்தர் தாங்க. அவர் தான் இந்த எழுத்தாளருடைய அதிகாரி. யாருங்க? சோ ஆதாம், முந்தின ஆதாம் என்னதுங்க? அவனுக்கு சுவாசத்தை தந்த இடத்தை பத்தி இந்த இடத்துல இருக்குது. எங்க? கொரிந்தியர் புத்தகம் 15:45 நீங்க வாசிக்க கேட்கும் போது அவனுக்குள்ள சுவாசம் போன அந்த டாபிக் எங்கங்க? ஆதியாகமம் புத்தகம் 2:7 வார்த்தையை கொரிந்தியர்ல வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அவன் தோத்து போயிட்டான், ஆனா நான் தோல்வியடைய மாட்டேன்.
everything is subjectively linked in the Bible. நீங்க பைபிளை சரியா வாசித்தால் வெளிப்படுத்துகிற தேவன் உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் அதுதான் நம்புறேன். ஒவ்வொரு வாட்டி ஊழியக்காரகி நாங்க வாசிக்கும் போது புதுசா கற்றுத்தாங்க ஆண்டவர்னு சொல்லி தான் ஜெபிப்போம். ஏன்னா வசனம் சேம், கற்று தருகிறவர் புதிதாக கற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கு உதவியானவர் பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு இந்த யோசனை வரல? ஏன் உங்களுக்கு இந்த வெளிப்பாடு வரல? என்ன காரணம்? இன்னும் அவரை நீங்க சந்திக்கல. அவர் ஒரு வரனாக, ஒரு அற்புதம் செய்கிறவராக, அவரை வந்துட்டு எனக்கு நல்லது செய்யணும் நீங்கன்றதுக்கு தான் அவரை வச்சிருக்கிறீங்க தவிர வரவாட வைக்கல. when you have fellowship, அவரை கையை பிடிச்சு நடக்கிற அனுபவிச்சாலியாமா, walk with me Jesus, talk with me Jesus, I want you Lord. ஏதன் தோட்டத்துல நடந்த அந்த அனுபவம் இன்னைக்கு சபையில இருக்குதான்னு தான் நான் கேட்கிறேன். ஏதன் தோட்டத்துக்குள்ள இருந்த அதே மகிழ்ச்சி இருக்குதான்னு கேட்கிறேன். ஏதன் தோட்டத்துக்குள்ள நன்மை தீமை அறிகிற மரம் இருந்தது. ஜனங்கள் நன்மை விட்டுட்டாங்க, தீமை தான் தேடி போனாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜனங்கள் அப்படித்தான் செய்கிறாங்க. நன்மையானவர்களை விட்டு விடுகிறாங்க, தீமையான ஜனங்களுடைய எண்ணம் மூலம் ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. நான் நேத்து கூட அதான் பிரதர்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் பிரசங்கம் பண்ணும்போது. இன்னைக்கு ஜனங்களுக்கு ராங் விஷயத்துக்கு அதிகமான நேரம் கொடுப்பாங்க, ரைட் விஷயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ராங் விஷயத்துக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணுவாங்க, ரைட் விஷயத்துக்கு ஜனங்க போக மாட்டாங்க. because they feel it is bore. பின்னால பாபான்னு பேசுறதுக்கு நேரம் அதிகமா இருக்கும். God உங்க சமூகத்துல நான் காத்திருக்கிறேன்ற அந்த வார்த்தை இருக்கு. ஒரு மனுஷன் சும்மா உட்கார்ந்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு தியேட்டர்ல ஆகல சரி, ஒரு டீ கடையில ஆகல சும்மா உட்கார்ந்து பேசினே இருப்பானுங்க. போன்ல கூட உட்கார்ந்து மணிக்கணக்கான பேசுவாங்க. ஆனா காட் சொன்னது 5 நிமிஷம் பேசினா அப்பதான் போன் வரும், அப்பதான் வீட்டுல இருக்கிற கவனத்துக்கு வருவாங்க, அப்பதான் கறிக்கடை பாய் நம்ம கவனம் வருவாங்க, அப்பதான் நம்ம எங்க வெளியே போகணும்னு சொல்லுவாங்க, ஐயோ பெட்ரோல் போடலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்பதான் கவனம் வந்துட்டே இருக்கும். ஐயோ கடவுளே இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருங்க, நாளையில இருந்து இது இங்க விட்ட இடத்துல நாங்க கண்டினியூ பண்றோம். சாவர வரைக்கும் இதுதான் சொல்லி 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 அபிஷேகத்தை எழுந்துகிறவர்களாக இருக்கும். ஆனா ஒரு கூட்டமோ விரிக்கப்பட்டவர்களாக தனித்துவமாக கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தை நான் நாடுகிறேன். You need to be a brand. brand என்ற வார்த்தைக்கு மதிப்பு ஜாஸ்தி. நான் ஒரு டி-ஷர்ட் பிரதர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு டி-ஷர்ட் விலை கேட்கும் போது 1,20,000 சொன்னான். ஒரு டி-ஷர்ட் பிராண்ட் 100 ரூபாய்க்கு டி-ஷர்ட் கிடைக்குது, அதுவும் துணிய தோலை மறைச்சிக்குது, அதுவும் தோலை. என்னடா வித்தியாசம்? பிராண்ட். அந்த பிராண்ட் நம்ம உருவாக்குறதுக்கு அவனுடைய வேர்வையை சிந்தினா. What are you in Christ Jesus? நீங்க யாராக இருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் தன்னோட பிராண்ட் ஸ்தாபிக்கிறதுக்கு தன்னோட ரத்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியமாக. You think God would have done more easy? தூதர்கள் அனுப்பி கார்த்தியை மாத்தி இருப்பார். மறுபடியும் ஒரு சொல்றாங்க, மனுஷனுடைய பெரிய எதிரி சாத்தான் கிடையாது, சாத்தானுடைய பெரிய எதிரி மனுஷன் கிடையாது. பிசாசுடைய பெரிய எதிரி மிகாவே. அவனுடைய ஃபைட் எல்லாம் மிகாவே. லூசிபருடைய ஃபைட் எல்லாம் யார் கிடைங்க? மிகாவேல். அவர்தான் அவனுடைய தலை. அவன் மூலம் ஓடுகிற அளவுல என்ன தெரியுங்களா? You are not the opponent for Satan. மிகாவேல் அவன் வந்து எதிர்க்க நில்லிடுவார். என்னதுக்கு? சண்டை போடுகிறார், யுத்தம் செய்வார். இது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் போயிட்டே இருக்கும். பைபிள் ரெஃபரன்ஸோட உங்களுக்கு நான் கொடுத்துட்டே போவேன். பிசாசுடைய எதிரி நீ அல்ல, பிசாசுடைய எதிரி கர்த்தர் அல்ல. Don't compare God and Satan together. அந்த அளவுக்கு அவன் தகுதி இல்லாதவன். கடைசி ஃபைட் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்பாடு புத்தகம் 20ஆம் அதிகாரத்துடைய ஆரம்பத்தோட துவக்கத்தை பாத்தீங்கன்னா என்னதுங்க? அவனை சங்கில போட்டு ஆண்டவர் தரமாக தூதனானவன் இழுத்து வருகிறான் தான் வசனம் இருக்க தவிர்த்து பிதா குமாரன் பரிசுத்தாவி வாங்க நம்ம 3 பேர் அவர்களை சாத்தானை இழுத்து வந்து அவனை தண்டனை கொடுப்பான் அந்த வசனம் கிடையாது. சோ என்னுடைய அப்போனன் எனக்கு ஈக்குவலா இருக்கிறவன் அவன் கிடையாது. என்னுடைய எதிரி யார் தெரியுங்களா? பிசாசல உன்னுடைய எதிரி. உன்னுடைய எதிரி யார் தெரியுமா? யாருங்க? ஏன் கடவுளுக்கு ஈடாக இருக்க முடியாதா? இல்ல, அந்த இடத்த நம்ம கீழே விழுந்துட்டோம். பிசாசு அளவு கூட நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது. நமக்கு ஈக்குவல் பண்ணணும். அதுதான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன் முகத்தை போய் கண்ணாடியில போய் பாருன்ற. உன்னுடைய எதிரி யார் தெரியுமா?
நாம என்ன சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறோம், ஆண்டவரே 2 மந்திரவாதி வந்தாங்க, எங்க மேல பூதத்தை எழுப்பி விட்டாங்க, அனுப்புனாங்க. நீ ஸ்ட்ராங்கா என்ன அந்த பூதங்க உங்க வீட்டுக்கிட்ட ஏன் வரோம்னு நான் கேட்கிறேன். நீ ஸ்ட்ராங்கா என்ன கழுத்தை அமுத்துற வரைக்கும் நீ என்ன கழுத்தை நீட்டு நிதியா கேட்கிற? சொல்லுங்க. நீ வீக்கா இருந்துட்டு காட் 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 சொல்ற, நீ ஸ்ட்ராங்கா இருந்துட்டு நாமத்தினால் அதை மேற்கொள்கிற என்ற வார்த்தை இருக்கணும். ஐயோ விசுவாசிக்கிறோம். சோ பிசாசுடைய எதிரி அல்லைங்க. பிசாசுக்கு பெரிய டீமை கொடுத்து வச்சுக்கிறார் ஆண்டவர். அவனுடைய டார்கெட் எல்லாம் ஒரே ஒரு மிகாவில் எப்படி நாம ஜெயிக்கணும் தான் பிளான் போட்டு உட்காந்துக்கிறாங்க. உங்களையும் என்னையும் ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு இல்ல. ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரியின் சிலுவையால் ஜெயித்து 3ஆம் நாள்ல உயிரோட நீங்க யார் தெரியுங்களா? ஜெயித்தவர்கள். யார் மூலியமாக? கர்த்தராகிய இயேசு. சோ இன்னும் பிசாசு பாரு உன்னை கீழே போட்டு தள்ளிட்டு தாக்கிட்டு வைப்பாரு. அப்படி அல்ல. நீ ஜெபிக்காத போறதுனால நீ தோல்வி, நீ வாசம் எடுக்கிறதுனால தோல்வி, நீ வந்துட்டு ஆண்டவருடைய சித்தம் செய்ய தோல்வி. என்னைக்கு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிற, என்னைக்கு நீ வாசம் எடுக்க ஆரம்பிக்கிற, என்னைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தை நேரத்தை கொடுக்க, then you will be a rice in the kingdom of God. உடைய நிழல் கூட ஜனங்களை தொட்டுட்டு போவாங்க. சிம்பிள். அதுதான் ஊழியக்காரர் செய்யறாங்க. டீயை குடிச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா என்னங்க ஜோக் பண்ணிங்க ரொம்ப கிளீனா என்ன பண்றான்? பாகோ சாத்தான் சைக்கிள் நாயா சைக்கிள் மே ஜானான் என்ன பண்ணிருக்கிறாங்க? போங்க தொத்தி விட்டுறாங்க. ஆமா, என்னன்னா மாதிரி டக்கரானதெல்லாம் நான் சந்திக்கிறேன். கடந்த ஆண்டு என்ன எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 1.5 லட்சம் பேய் சந்திச்சிருப்போம். அதுக்கு மேலே சந்திச்சிருப்போம். எஸ், power of God. Present yourself before the power of God. உன்னுடைய எதிரி பிசாசல, உன்னுடைய எதிரி. ஏன்னா உனக்குள் பாவம் நுழையும் போது பாவம் வந்து பிசாசு எடுத்து வச்சுட்டு போறது இல்லைங்க, நீ தான் தேடி போகிற. அதுக்கு உதாரணம் யாக்கோபு 1:22. ஒரு மனுஷனும் கர்த்தர் சோதிப்பது அல்ல, அவன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன பண்றாங்க? சோதிக்கப்படுகிறான். 23 நினைக்கிறேங்க. தேவன் மனுஷனை சோதித்தார், நீங்க ஒரு நாளும் சொல்லாது இருப்பதாக. வாசிங்களே. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் 1:22ங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே சுவாப முகத்தை பார்க்கிறேன். இதுதான் உங்களுடைய எதிரி யாரு? நாங்களும் சும்மா ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சுன்னு போனவங்க கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், வசனம் தெரியும், வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். யாரோ ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க, அதை பிடிச்சு மனப்பாடமா இல்ல. I can give you a hell lot of references from the Bible. கண்ணாடி போல ஒரு நாளைக்கு வெளிப்படும். அதுதான் சிலர் முகம் இருட்டா இருக்கா, அப்படியே பூதம் மாதிரி இருப்பாங்க, ஏதோ பறிக்குத்த மாதிரி இருப்பாங்க. கடைசியில சொந்தக்காரங்க ஏசப்பாக்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏசப்பா பூதம் மாதிரி இல்லைங்க. மத்திய 17 வாசிக்கு கேட்டீங்கன்னா அவர் வெளிச்சமா இருக்கிறார், அவருடைய ஆடை பிரகாசமா இருந்தது. He was currented, electrified இருந்தாங்க. ஜனங்க அவரை பார்க்கும்போது ஓ இவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டினோன்ற ஃபர்ஸ்ட் தலையில அதுதான் ஓடுது. பேதுரு, யாக்கோபு, யோவானுடைய வாயில வந்தது உமக்கு ஒரு தேவாலயம், எலியாக்கு ஒரு தேவாலயம், மோசாக்கு ஒரு அங்கதான் ஒரு சத்தம், நீங்க ஏதோ தப்பா யோசிக்கிறீங்க, உங்களுடைய யோசனைகளை மாத்துங்க அப்படின்ற. இவன் என்னோட நேசுகுமார், அவர் என்ன சொல்லுகிறார் அதை நீங்க சரி ராமன் சொல்லி எதிர்ப்பார். கண்ணாடியை போல உங்களுடைய எதிரி யார் தெரியுங்களா? நீங்க தான். ஜெபிக்காத காரணம் யார் தெரியுங்களா? பிசாசு அல்ல, நீங்க தான். நீங்க போய் டிவி முன்னால உட்கார்ந்து பிசாசு ஆன் பண்ணி விட்டு போயிட்டு ஆண்டவரே அதனால தான் ஒத்த கண்ண நான் உட்கார்ந்து பார்த்துருக்கிறேன் நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். You cannot tell that. If you have time to pray, make sure you are praying. உனக்கு நேரம் இருக்குதா என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. Don't give reasons to God. கடவுளுக்கு பிடிக்காத டிஸ்குவாலிஃபிகேஷன் எங்க நடக்குது? வேண்டாம்ன்றது ஆண்டவர் எங்க செய்கிறார் தெரியுங்களா? நீங்க காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்துக்க மாட்டார். ஒரு சொல்லுறேன், எங்க அப்பா செத்துட்டு இருக்கிறாங்க, நான் போய் அடக்கம் பண்ணுவது. அவர் சொல்லுங்க என்னை பின்பற்றுவான்னு சொல்லுறார். ஒருத்தர் சொல்லுகிறார், நான் சுகமாயிட்டேன், நான் உண்மை பின்பற்றி வருது. ஆண்டு சொல்ல நீ போய் உங்க வீட போய் பார்ப்போன்ற. வசனம் புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல.
என்னங்க, செத்துவன் அடக்கம் பண்றான், நீ என் சமூகத்தை தேடிவா. அந்த மாதிரி விசுவாசி எங்கன்னு கேட்க. அதெல்லாம் செய்ய முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட். அபிஷேகம் எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க ஈஸியா வந்துரும், கிளீனா வந்துரும். நோ 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 நோ. நீ பரலத்துடைய வாசல் எட்டியாம் ஃபர்ஸ்ட் போய் பாருன்ற. பிரம்மாண்டமானங்களாம் உங்களுக்கு முன்னால கியூல நின்னுப்பாங்க. சிலரை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபரை கூட அங்க பாப்பீங்க, நீ வாட்டி அங்க அப்படின்னு கேட்பீங்க. டேய், நீ இவ்வளவு நாள சர்ச்சுக்கு போன, நீ எங்க இருக்கிறியா? அப்பப்போ கொஞ்சம் காரணம் சொல்லி நான் இங்க வந்துட்டாடினே. பரலோகம் அப்படி அல்ல. தூதர்கள் உனக்காக காத்திருப்பாங்க, அரவணிப்பாங்க, கட்டிப்பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பா. ராஜாவின் சிங்காசனத்தின் மத்தியில் நடக்க வைப்பார். கிரீடத்தை போட்டுக் கொண்டிருப்ப. நீ நடக்கிற வீதியில தேவனாகி கர்த்தர் முத்தை போல ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். கர்த்தருக்காக ஊழியம் செய்திருந்தால், எங்க பாஸ்டர் போதுமே மகன் பூமியில இருக்கிற நாட்டை காட்டிலும் பரலத்து போகும்போது கிரீடங்களுக்கு முத்து இருக்கணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும் சொல்வார். எப்போதுமே என் இருதயத்தை அது எரிஞ்சிட்டே இருக்கு. எங்க அப்பா சொன்ன வார்த்தை எரிஞ்சிட்டே இருக்க. கடவுளுக்கு ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். ராஜாவுக்கு முன்னால நடந்து போகும்போது அந்த முத்துக்கள் அப்படியே அவருடைய வெளிச்சம் மேல படும்போது அப்படியே என்ன இருக்குங்க, ஜொலிக்கும். சொல்லுவாங்க ஜனங்க, கடவுளுக்காக ஊழியம் செய்த ஒரு மனுஷன். நீங்க சொல்லுங்க, ஒண்ணு கண்ணே கண் வச்சு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, ஒரு வாரம் அடி வாடி டைனாமிக் சேர்ந்துங்க. முன்னாள் அனுப்புங்க, கொஞ்சமா சேர்ந்துங்க, எங்க அனுப்புங்க, ஓரமா அனுப்புங்க அடிவார். அப்போ நம்ம அங்க குரூப் கட்டி நம்ம பாரு, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க சர்ச்சுக்கு எல்லாம் வந்து கர்த்தரை தேடினா, இப்ப பார்த்தா ஆண்டவர் ஓரமா நில்லுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குரூப் ஃபார்ம். ஆண்டவர் சொல்லி இந்த பகர்ஸ்ல தூக்கி போய் யார்ட்ல எடுத்து போய் போடணும்னா அங்கிருந்து நாங்க ஊதுவோம். பயங்கரமான நாள். இந்த பரிசுத்தாவினுடைய பினிஷிங் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். வெளிப்பாட்டுல பரிசுத்தாவினுடைய வேலை என்ன தெரியுங்களா? பலத்தின் காத்து. பிசாசானவனை கொண்டு போய் அவனை உள்ள போட்ட உடனே பலத்தின் காத்தோனி இறங்கும். நீ சொல்லுவீங்க, இவ்வளவு நாள் பரிசுத்தாவி எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு, அவர் என் மேல காத்து வீச மாட்டார். நீங்க சொல்லுவீங்க, அன்னைக்கு வீச போகிற காத்துல அவனும் எறிவான், நீங்களும் எறிவீங்க, திட்டிக்குவீங்க. நீங்க அந்த எரிச்சல் வகையில தாங்க முடியாது. It's going to be fire, fire, fire. பூமியில அக்னின்ற வார்த்தை அவன் வாயில வராது போனா அன்னைக்கு நெருப்பு நெருப்பு கருப்பு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். It's going to be a day. So think about it. இது வெறும் ஜஸ்ட் பேட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வாஞ்சிட்டேன். நிறைய வசனம் இருக்குதுங்க. டைம் இஸ் ஜஸ்ட் ரன்னிங். இன்னும் எவ்வளவு சத்தியம் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு சொல்றதுக்கு? எவ்வளவு விஷயம் கத்து வச்சுங்கிறது தெரியுங்களா? சோ இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை கத்துக்கினீங்க. கோல்கத்தா. கோல்கத்தா என்னங்க? எலும்புகள் நிறைந்த கபாலஸ்தலம். இதுக்கு ரெஃபரன்ஸ் 1 கொரிந்தியர் புத்தகம், முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். சோ ஆதாம் விழுச்சியான இடம், கொண்டு வந்த இடம், உருவாக்கப்பட்ட இடத்துல இருந்து என்ன கபாலஸ்தலம். ஏன்னா அந்த பைபிளுடைய ரெஃபரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அங்க எலும்புகள் வச்சு நமக்கு தெரியும். ஏதாவது தெரியுமா? யார் கொண்டு வந்து போட்டாங்க தெரியுமா? So we have no clue about it. But என்ன மோரியா என்ற மலையும் என்ன கபாலஸ்தலம் என்ற இடமும் ரெண்டும் ஒன்னாக இருக்குது. பேர் மாற்றங்கள், ஆனா இடம் என்னதுங்க? ஒண்ணு. ஆனா the reference of Adam, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆதாம்னு சொல்லும்போது அவருடைய ரெஃபரன்ஸ் தான் லாஸ்ட் டச்சிங். சோ ஆதாம் இல்லாத இந்த விஷயம் நடக்கிறதுக்குனா இல்லைங்க, வாய்ப்பே அல்ல. சோ ப்ரே பண்ணலாமா? shall we all pray? ஆண்டவர் இந்த அருமையான நேரத்துக்கு ஜெபிக்கிறேன். இன்னும் எங்களுக்கு அதிகமான காரியங்களை நீங்க கற்றுத் தரும்படியாக நம்ம பிரார்த்திக்கிறோம் தகவலே. Teach us Lord of revelations. வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. கடவுளுக்காக காரணதாரர்களாக இல்லாமல் ஆண்டவரே காரணம் சொல்லுகிறவருக்கு கர்த்தருக்கு பிடிக்காமல் தேவனை தேடுகிற ஒரு வைராக்கியம் உள்ள கூட்டமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Make us just like you Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் கடவுளுக்கு நேராக விரோதமாக அங்க இருக்கிற தமஸ்குல இருக்கிற ஜனங்களை ஒட்டக்கணும், கொல்லணும், ஆதங்கத்தோட போயிட்டு இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் அவனை சந்தித்து அவனுடைய கண்களை இருட்டாக்கி மறுபடியாக வெளிச்ச துவாரமாக மாற்றினே. வெளிச்சம் இனிமையாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுறாங்க. The light is sweet. வெளிச்சம் இனிமையாக இருக்குது ஆண்டவரே. உங்களுடைய சத்தியம் எங்களுக்கு இனிமையா இருக்கு. 119 சங்கீதம் 103வது வசனம் அதான் இனிமையாக இருக்குது ஆண்டவரே. என் நாவுக்கு அது தேனிலும் மதுரமாக இருக்குது ஆண்டவரே. அப்பாவுடைய கரத்தை தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.